மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. அது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், தும்பைப்பட்டியில கிராம சபை கூட்டம் எப்ப தொடங்க இருக்கு? இந்த கூட்டத்துல யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? தம்பி தமிழரசன் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் 420 ஊராட்சிகளில் இந்த கிராம சபை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு இந்த கிராம சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை ஆட்சியர் மற்றும் அரசு அலுவலர்கள் மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் உள்ள கக்க நினைவு மணிமண்டபத்தில் தற்போது நடைபெற்றுள்ள கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு பார்வையாளராக பங்கேற்றிருக்காங்க. இந்த கிராம சபை கூட்டத்தை பொறுத்தளவுக்கு அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு சென்றடைகிறது, அதனுடைய விழிப்புணர்வு இருக்கிறதா என்பது குறித்து தான் கிராம சபை கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டது. அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மாவட்ட ஆட்சியர் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நம்ம நேரடியாக கேட்கலாம். இந்த கிராம சபை கூட்டத்தோட முக்கியத்துவம் என்ன சார்? என்னென்ன விவாதிக்கிறீங்க? இன்று நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற 420 பஞ்சாயத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் தொழிலாளர் நல்ல தினமான இன்று மே 1 நடத்திட்டே இருக்கிறோம். கிராம சபை கூட்டம் இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் அனைத்து பொருட்கள் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பான ஆணைகள் செயல்படுகிற திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம ஊராட்சியில் எவ்வாறு பயன்படுத்தணும்னு உள்ளிட்ட பொருட்கள் நம்ம விவாதிச்சுட்டே இருக்கிறோம். குறிப்பாக கொடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் பல நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறோம். மக்கள் தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்துது. அதே போல் ஊர்கள் அனைத்து 420 ஊராட்சிகள் நம்ம மதுரை மாவட்டத்தில் சுகாதாரமாக வைக்கிறது. திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத மாவட்டமாக நம்ம மதுரை மாவட்டத்தை மாற்றிட்டே இருக்கிறோம். அதில் ஒரு ஊராட்சியில் எவ்வாறு செயல்படுத்துது, திடக்கழிவு மேலாண்மை மிக முக்கியமான கவனம், தூய்மை கால்வர் வைத்து ஊராட்சியை சுத்தமாக வைக்கிறது உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பற்றி நம்ம விவாதித்தது மட்டுமே இல்லை, நம்மளுடைய ஊரக வளர்ச்சி துறை மூலியமாக ஊராட்சிக்கு தேவை இருக்கிற சிறப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அம்மா பூங்கா, அம்மா உடல் பயிற்சி கூட்டம் நம்ம மதுரை மாவட்டத்தில் மாடலாக ஃபர்ஸ்ட் பேஜில் 20 ஊராட்சிகள் எடுத்துகிட்டே இருக்கிறோம். அதில் இன்று நடத்தக்கூடிய இந்த தும்பைப்பட்டி ஊராட்சி ஒன்று இருக்கிறது. இது போல நம்மளுடைய தாய் திட்டம் எவ்வாறு பயன்படுத்திட்டு இருக்கிறோம், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸ் எவ்வாறு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதே போல் மிக முக்கியமாக குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாவட்டமாக மதுரை மாவட்டத்தை நம்ம மாற்றிட்டு இருக்கிறோம். அனைத்து சிறப்பாக லேபர் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமாக சிறப்பாக கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். அதே போல் பல்வேறு சப்ஜெக்ட்ஸ் அனைத்து குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி மூலியமாக நம்ம என்னென்ன அரசு ரூல்ஸ்ல என்னென்ன இருக்கிறது மக்களுக்கு விவரமாக சொல்லிட்டே இருக்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறேன். 140 ஆண்டுகளுக்கு ஏற்பட்ட வறட்சி ஏற்பட்டிருக்கு. அதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. இதை எப்படி தண்ணீரை சிக்கனம் பயன்படுத்தணும், அதுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இது பண்ணியிருக்காங்க ஏதாவது வாரி? நம்மளுடைய மதுரை மாவட்டத்தில் இப்போ வரலாறு காணாத வறட்சி, கொடை காலத்தில் மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறோம். தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் சிறப்பான ஆணைக்கு பல திட்டங்கள் நம்ம எடுத்துகிட்டே இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்று நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற குடிநீருக்கு ஆட் பண்ணுறதுக்காக எங்கெங்கே நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்கோ அது ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்ணுறதுக்காக 605 ஒர்க்ஸ் நம்மளுடைய ஊராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் 605 ஒர்க்ஸ் 32 கோடி மதிப்பீட்டில் நம்ம எடுத்திருக்கிறோம். அது தற்போது நடந்துகிட்டே இருக்கிறது. ஒரு வில்லேஜில் நமக்கு ஆல்ரெடி எஷ்யூர்டு கம்பைன்ட் வாட்டர் சப்ளை சோர்ஸஸ் ஸ்கீம்ஸ் மூலியமாக வார்டு மூலியமாக சப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதில் ஏதாவது பற்றாக்குறை இருந்தால் நம்மளுடைய லோக்கல் சோர்ஸஸ் மொபிலைஸ் பண்ணி போர்வெல்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறோம். எங்கெங்கே தண்ணி நல்லா இருந்து பட் குவாலிட்டி சரியில் அங்கே ஆர்ஓ பிளான்ஸ் வச்சுட்டு மக்களுக்கு நல்ல வாட்டர் சப்ளை பண்ணிட்டே இருக்கிறோம். வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டே இருக்கிறோம். எங்கெங்கே லீக்கேஜஸ் இருக்கு உடனடியாக அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏதாவது பைப் லைன் ரிப்பேர், போர்வெல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இமீடியட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்காக ஆல் பிடிஓஸ்க்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இமீடியட்டாக நம்ம அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதே போல் மக்கள் குடிநீர் சிக்கனமாக பயன்படுத்தணும்னு விழிப்புணர்வு நம்ம வழங்கிட்டே இருக்கிறோம் தெரிவித்துக்கொள்கிறேன். மாவட்ட ஆட்சியரை பொறுத்தளவிற்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.